வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட்டோட சயின்டிபிக் டேட்டாவையும் நம்ம ஆன்மாவோட ஆழமான உணர்வுகளையும் எப்படி ஒன்னா இணைக்கலாம்னு பார்க்க போறோம். அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ற ஒரு சூப்பரான பயணம் இது. சரி, எந்த தாமதமும் இல்லாம நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க உடம்போட முழு எனர்ஜியையும் உண்மையில கண்ட்ரோல் பண்ற உறுப்பு எது? நம்மள பல பேர் உடனே மூளை அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? சின்ன வயசுல இருந்தே மூளை தான் நம்ம பாடியோட கமாண்ட் சென்டர்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க உண்மையான பவர் எங்க இருக்குன்னு நீங்க மறுபடியும் ஒரு தடவை ரீதிங்க் பண்ண வேண்டிய நேரம் இது. இப்போ இத கவனிங்க. ஒரு பக்கம் மூளையோட மின்காந்த புலம், இன்னொரு பக்கம் ஒளிரும் வண்ணங்களாலான இதயத்தோட மின்காந்த புலம். இந்த இரண்டு எனர்ஜி சென்டர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது மூளை தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிற அந்த பழைய கதையை உடைக்க வேண்டிய நேரம் இப்போ வந்தாச்சு. ரீசெண்டா நடந்த ஆராய்ச்சிகள், குறிப்பா ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் பண்ணின ரிசர்ச்ல இந்த ரெண்டு ஃபீல்டையும் மெஷர் பண்ணி பார்த்திருக்காங்க. இதோட ரிசல்ட் உண்மையிலேயே நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்குது. இங்கதான் சயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுது. மூளையோட மின்காந்த புலத்தை விட இதயத்தோட மின்காந்த புலம் 60 மடங்கு அதிகம். ஆமாங்க, கரெக்டா 60 மடங்கு. ரொம்ப ரொம்ப வலிமையானதுன்னு இந்த டேட்டா ஆணித்தரமா நிரூபிக்குது. உங்க மூளையை விட உங்க இதயம் தான் மிகப்பெரிய எனர்ஜி அலைகளை வெளியில பரப்புது. அதனால நம்ம உடம்போட பிரைமரி எனர்ஜி சென்டர் மூளை கிடையாது, அது நம்ம இதயம்தான். இதை இந்த 60 மடங்கு வித்தியாசம் நமக்கு தெளிவா காட்டுது. இதை இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்க நாம ஹார்ட் கோஹிரன்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். அதாவது இதயத்தின் ஒத்திசைவு. நாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா டென்ஷனா இருக்கும்போது நம்ம இதயம் ரொம்ப குழப்பமான தாறுமாறான அலைகளை வெளியிடுது. ஆனா இந்த ஹார்ட் கோஹிரன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரும்போது அந்த குழப்பமான சிக்னல்ஸ் எல்லாம் மாறி ரொம்ப ஸ்மூத்தான அழகான அலைகளா ஃபார்ம் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உள்ளுணர்வுகளும் மனநிலையும் நம்ம உடம்புக்கு வெளியில பரவற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட நேரடியா மாத்துது. இந்த கண்ணுக்கு தெரியாத மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதெல்லாம் புரிஞ்சுக்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல? அதனால இத ஒரு சிம்பிளான ரேடியோ ஸ்டேஷன் உதாரணத்தோட ரிலேட் பண்ணி பார்ப்போம். இந்த மெட்டாஃபர் அந்த கண்ணுக்கு தெரியாத அதிர்வெண்களையும் எனர்ஜியையும் நீங்க ரொம்ப ஈஸியா பிராக்டிக்கலா புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். இத இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க இதயம் தான் அந்த பிராட்காஸ்ட் டவர், அதாவது ஒளிபரப்பு கோபுரம். உங்க இதயம் கண்டினியூஸா ஒரு சிக்னலை, ஒரு மின்காந்த அலைகளை வெளியே பரப்பிக்கிட்டே இருக்கு. சரி, அப்போ இந்த சிக்னலை டியூன் பண்றது எது? அந்த டியூனிங் நாப் வேற எதுவுமே இல்ல, உங்க உணர்ச்சிகள் தான். ஆமாங்க, உங்க எமோஷன்ஸை எப்படி வச்சுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க இதயம் அந்த அலைகளை இந்த உலகத்துல பரப்புது. இப்போ இது எப்படி ரெண்டு வெவ்வேறு உலகங்களை ரொம்ப அழகா ஒன்னா சேர்க்குதுன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பேசுற மாடர்ன் சயின்ஸ், இன்னொரு பக்கம் நம்ம இதயத்தை ஆன்மாவோட இருப்பிடமா பார்க்கிற பழங்கால ஞானம். இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியல் சொல்றத நம்ம முன்னோர்கள் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே எப்படி ரொம்ப அழகா சொல்லி இருக்காங்கன்னு பார்க்கும்போது உண்மையிலேயே சிலிர்ப்பா இருக்குல்ல? இந்த ஆழமான ஆன்மீக கருத்தை நாம கொஞ்சம் நிதானமா ஃபீல் பண்ணி பார்ப்போம். அன்பே சிவம், இது ரொம்ப பழமையான ஒரு தத்துவம். அன்பே கடவுள் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த தத்துவம் நம்ம இதயத்தை ஆன்மாவோட மையமா, நம்ம ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸோட பேஸ்மெண்டா பாக்குது. இது ஏதோ சும்மா ஒரு எமோஷனலான வார்த்தை கிடையாதுங்க. நம்ம முழு இருப்போட மையமே இந்த அன்பால நிரம்பின இதயம்தான் அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு ஆழமான பார்வை. சரி, இப்போ இந்த சயின்ஸையும் நம்ம பழமையான ஆன்மீகத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணுவோம். ஹார்ட் கோஹிரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அன்பு, நன்றி உணர்வு இதெல்லாம் வெறும் டெம்பரவரியான ஃபீலிங்ஸ் கிடையாது.
அதெல்லாம் மெஷர் பண்ணக்கூடிய உண்மையான சயின்டிபிக் ஃப்ரீக்வன்சிஸ். நீங்க அன்பாவும் கிராட்டிடியூடோடையும் இருக்கும்போது உங்க ரேடியோவோட டியூனிங் நாப் ரொம்ப ஹையான ரெசனன்ஸுக்கு செட் ஆகுது. இதனால உங்களை சுத்தி இருக்கிற மின்காந்த புலம் ரொம்ப பாசிட்டிவான பவர்ஃபுல்லான ஒரு ஒளியை வெளியிடுது. நாம இப்போ இந்த டாபிக்கோட ரொம்ப எமோஷனலான ஒரு கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். சயின்ஸோட அந்த கராரான லாஜிக்கும் ஆன்மாவோட அந்த இதமான ஃபீலும் மீட் பண்ற ஒரு பாலம் தான் நம்ம இதயம். ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் கொடுக்கிற சயின்டிபிக் டேட்டாவும் அன்பே சிவம் அப்படிங்கிற அந்த பழமையான தத்துவமும் உண்மையிலேயே ரெண்டு வேறு வேறு கோணங்கள்ல ஒரே விஷயத்தை தான் விவரிக்குது அப்படிங்கிறது இப்ப ரொம்ப கிளியரா புரியுது இல்லையா? இது நிஜமாவே ஒரு அற்புதமான புரிதல். ஃபைனலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்க விரும்புறேன். இப்போ இந்த நிமிஷம் உங்க இதயத்தோட டியூனிங் நாப் எந்த ஃப்ரீக்வன்சில செட் ஆயிருக்கு? உங்க இதயத்தோட ரேடியோ ஸ்டேஷன் இந்த உலகத்துக்கு இப்போ எந்த மாதிரியான எனர்ஜிய பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோவமா, கவலையா, இல்ல அன்பும் நன்றியுமா? இந்த விஷயங்கள் உங்க இதயத்தோட அந்த அளப்பரிய சக்தியை புரிஞ்சிக்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களோட டியூனிங் நாப அன்பான ஃப்ரீக்வன்சிக்கு செட் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆனந்தமாக இருங்கள்.